தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி 15 முதல் 20 தொகுதிகளில் நேரடியாக போட்டியிடும் என்கிற தகவல் வெளியாகியிருக்கிறது. கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளுக்கான தொகுதி பங்கீட்டை விரைந்து இறுதி செய்து வரக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தற்போது அந்த இறுதி பட்டியலோடு இன்றைக்கு மாநில தலைவர் அண்ணாமலை டெல்லி செல்ல இருப்பதாகவும் அங்கு நடைபெற இருக்கக்கூடிய உயர்மட்ட குழு கூட்டத்தில் வேட்பாளர்களை இறுதி செய்யக்கூடிய ஆலோசனை நடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். தற்போது கூட்டணி கட்சிகள்ல நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி இன்னும் 1-2 கட்சிகளுக்கு மட்டும்தான் தொகுதி பங்கீட்டை நிறைவு செய்யணும். அதற்கு பிறகாக நேரடியாக பாஜக களம் காணக்கூடிய தொகுதிகள் பட்டியல் அப்படிங்கிறதுல என்ன விவரம் இருக்கு? சுபாஷ், தற்போது பாஜக கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீட்டை தவிர்த்து நேரடியாக களம் காணக்கூடிய தொகுதிகளினுடைய விவரங்கள் என்ன? பாலா, அவங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தொகுதிகளை கடந்த 2 ஆண்டுகளாகவே 10 தொகுதியில செலக்ட் பண்ணி வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு நம்ம முழுசா செய்திகளை பதிவு செஞ்சுக்கிட்டே வர்றோம். அதிலும் குறிப்பாக பாத்தீங்கன்னா தென் சென்னை, அதே போல ஸ்ரீபெரும்புதூர், அங்க வேலூர், அதுக்கப்புறம் நெல்லை, கோயம்புத்தூர், நீலகிரி ஆகிய 11 தொகுதிகள் தீவிரமா அவங்க முயற்சி பண்ணிட்டு வர்றாங்கன்றத நம்ம செய்திகளாக பார்த்துருக்கோம். தேர்தல் வந்துருச்சு, அதற்கான வேலைகள் எல்லாம் முழு வீச்சுல பாஜக இறங்கிட்டு வரக்கூடிய நிலையில தான் 15-20 தொகுதிகள்ல பாஜக நேரடியாக போட்டியிடும் என்ற ஒரு தகவல் இருக்கிறது. இது அகில இந்திய அளவுல எடுத்திருக்கக்கூடிய ஒரு முடிவாகவே பார்க்கப்படுகிறது. இங்க இருக்கக்கூடிய கட்சியினரும் அதே போல விருப்பம் தெரிவித்து அதன் அடிப்படையில் அந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. என்னன்னா, கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய பல கட்சிகள், உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் ஐஜேகே, அதே போல புதிய கட்சி ஆகியோர் எல்லாமே தாமரை சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. அப்படி தாமரை சின்னத்தில் போட்டியிட்டா அவங்களும் நேரடியாக பாஜகவுடைய வேட்பாளராகவே கருதப்படக்கூடிய நிலையில 15-20 தொகுதிகளுக்கு நேரடியாக அவங்க போட்டியிடுறாங்கன்றதான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அப்படி போட்டியிட்டால் மட்டுமே தான் தமிழகத்துல எத்தனை சதவீதம் வாக்குகளை அவர்கள் பெறப்போகிறார்கள் என்பதும் நமக்கு தெரியும் அப்படின்றாங்க. அவங்க தலைமையில ஒரு கூட்டணி அமைந்ததால நம்ம அதிகமான இடங்கள்ல போட்டியிடணும்ன்ற அடிப்படையில இப்படி முடிவை பாஜக எடுத்திருப்பதாக தெரிகிறது. அதற்கான பணிகள் முழுவதும் தீவிரமாக நடைபெற்று முடிய இருக்கிறது. இந்த தருணத்தில் பாஜகவுடைய இந்த முடிவு தேர்தலில் எப்படி எதிரொலிக்க போகிறது என்பதையும் பார்க்க வேண்டியது இருக்கு. சுபாஷ், தற்போதைய தகவல்களுக்கு நம்ம தொடர்ந்து தேமுதிக அலுவலகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அங்கு சென்று தேமுதிக நிறுவனர் விஜய்